அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிஃப்டி எப்படி மூவ் ஆச்சுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி பாஸ்ட் ஃபியூ வீக்ஸா நிஃப்டி எப்படி மூவ் ஆச்சுன்னு பார்க்கலாம். நான் நிஃப்டி 50ல டெய்லி டைம் ஃப்ரேம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். நிஃப்டி பாஸ்ட் ஃபியூ வீக்ஸா ஒரு பியரிஷ் சேனல் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணிருந்துச்சு. அந்த சேனல் ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. 2 நாளைக்கு முன்னாடி அந்த சேனலுடைய பாட்டம்ல இருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து நிஃப்டி புல்லிஷா மூவ் ஆகி ஒரு 23,600 கிட்ட க்ளோஸ் ஆயிருந்து. இந்த சேனலுடைய ரெசிஸ்டன்ஸ் படி 23,750 23,800 ரேஞ்ச் வரைக்கும் இன்னைக்கு மூவ் ஆகும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சுங்க. இப்போ நம்ம 5 மினிட் சார்ட்டுக்கு மூவ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் நிஃப்டி 50 கேப் ஓப்பன் ஆகி ஒரு 23,720 ரேஞ்சிலேயே கன்சால்டேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸில் அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுச்சு. ஸோ ஆஸ் பர் சேனல் பேட்டர்ன் 3,800 வரைக்கும் போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணதுனால, அது மட்டும் இல்லாமல் ஒரு கேப் அப் ஓப்பனிங், அந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டு ப்ளஸ் 5 மினிட் சார்ட் படி ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிருந்தனால நான் இந்த இடத்துல ரேஞ்ச் பிரேக் ஆகும்போது ஒரு கால் என்ட்ரி எடுத்தேன். அடுத்த நெக்ஸ்ட் கேண்டிலே பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக புள்ளி சைடு மூவ் ஆகிட்டு திரும்ப ஒரு ஸ்ட்ராங் பேரிஸ் ஃபார்ம் ஆகி அந்த இடத்துல ஒரு பேரிஸ் பின்பார் கேண்டில் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை விட்டு பிரேக் ஆகி டவுன் லெஃப்ட். ஸோ நான் இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப பேரிஸ் சைடு போயிட்டேன். ஒரு புட் என்ட்ரி எடுத்துங்க. எடுத்து இன்னைக்கு ஓப்பன் ரேஞ்ச் எதுவோ அந்த ரேஞ்சுக்கிட்ட நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, அதுக்கப்புறமும் ஒரு இன்னைக்கு லோ ரேஞ்ச் வரைக்கும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் போயிட்டு அந்த இடத்துல இருந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப ரிவர்ஸ் ஆகி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரேஞ்ச் வரைக்கும் போயிருக்கு. பட் நான் இன்னைக்கு காலையில் இந்த புட் என்ட்ரியில் இங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இன்னைக்கு இது ஒரு நல்ல ட்ரேட். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிவன்.